எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அவருடைய கரத்திலிருந்து நாம் வாங்கி இருக்கிறோம். நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். அதனால என்ன நீங்க செஞ்சாலுமே ஒண்ணு நீங்க மனசுல நினைச்சுக்கங்க, அது எனக்காக அல்ல, உங்க நாமம் மகிமைக்காக. அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர வேண்டும். நீங்க அதன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இந்த கான்செப்ட் மட்டும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், நமக்குள்ள பெருமை வராது. நம்ம விழுந்து போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை உன்னதமான இடத்துல வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், நீ நல்லவர். ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அழவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். கைகளை மேல மனதுருகும் தெய்வம் ஏசையா, உம்மை மனதார பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீரையா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். பாடுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் கண்ணன் உம்மேலே வீழ்ந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் கண்ணன் உம்மேலே வீழ்ந்ததையா. ஐயா, உம்மேலே வீழ்ந்ததையா. ஐயா, உம்மேலே வீழ்ந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்.
உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பாடுவோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி மனசார சொல்லு, துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடி, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். மாலயத்தில் ஹalleluya. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. சொல்லு, இல்ல இல்ல, உம்மை போல யாரும். ஓ, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அம்மா, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல. சொல்லுங்க, உம்மை போல. கைகளை மேல தட்டி எல்லாரும், இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும். திரும்ப திரும்ப சொல்லும், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆமென். வாழ்ந்தாலும் அவருக்காக, மரித்தாலும் அவருக்காக. ஆமென். எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய நாமம். ஆண்டவரே, எனக்கு தருகிற எல்லாவற்றிலையும் உங்க நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய வாகனத்தின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய வீட்டின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய தொழிலின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும்.
எப்பவுமே உங்களுடைய மனசிலிருந்து எடுத்து போடவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நமக்கு எனக்கு ஆண்டவர் வந்து எவ்வளவு தூரம் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், எட்டாத உயரத்திற்கு ஆசீர்வதிக்கட்டும். ஆனா எப்பொழுதுமே இது அதான் வேதம் சொல்லுகிறது, கட்டுனது வந்து நேபுகாத் நேச்சர் தான், கட்டுனது அவர் தான். ஆனா என்னைக்கு மாடியில போய் மேல போய் உப்பரிகளை நின்றுட்டு, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அந்த அந்த வார்த்தையை வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே வேதம் சொல்லுது, அவன் வந்து மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டான் தள்ளப்பட்டான் தள்ளப்பட்டான். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்துச்சு கிறிஸ்டியானிட்டியில. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இன்னைக்கு வந்து அவர்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறாரு. எனக்காக, அடுத்து வர என்னுடைய பிள்ளைகளுக்காக. பாருங்க, செய்யும் போதெல்லாமே அப்படின்னு நினைச்சுதான் நம்ம செய்யற மாதிரி இல்ல இல்ல இல்ல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை வெற்றியாய் ஆண்டவர் நடத்த போகிறாரு, ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்த போகிறாரு. கர்த்தர் புதுமைகளை உங்களுடைய கண்கள் காண செய்ய போகிறார். ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணணும்னா, என்ன செஞ்சாலும் அதுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இது என்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, என்னுடைய பிள்ளைகள் உம்மை சேவிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் பிள்ளைக்காக நான் ஒரு வீடு கட்டினேன், ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி பண்ண, என்னுடைய பிள்ளைக்காக நான் ஒரு வீடு கட்டினேன், என்னுடைய பிள்ளைக்காக ஒரு தொழில் ஆரம்பிச்சேன். அடுத்து வருகிற சந்ததி வந்து இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த எண்ணத்தின் மத்தியில என்ன இருக்கணும்னா, இது யாருக்காக அப்படின்னா, இது கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது சில நேரத்துல ஆண்டவர் நம்மோட பேசி நம்மளை பக்குவப்படுத்துறாரு. ஆனா நம்ம ஆண்டவர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தேடக்கூடிய ஆண்டவர் அல்ல, ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தேடக்கூடிய ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல பாருங்க, இப்ப நியூ இயர் சர்வீஸ் வருது பாருங்க, ஒரு புதுமையான ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு வருவாங்க. அதே போல கிறிஸ்மஸ் வருது பாருங்க, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், இந்த நியூ இயர், இதுக்கு எல்லாத்துக்குமே சர்ச்சுக்கு வராம இருக்கிறவங்க நிறைய பேர். அவங்க கிறிஸ்டியன் தான், அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஒன் டே மட்டும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க, அந்த ஒரு நாள். அவ்வளவுதான், இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு அட்டன் பண்ணுவாங்க. இன்னும் அதுல அடுத்த கேட்டகரி விசுவாசிங்க யார் அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு நாள் அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு பாருங்களேன், அந்த வீக் அவ்வளவுதான் ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மாதம் முழுதும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளையும் சிலர் என்னன்னா, வாரத்திற்கு ஒரு நாள் அந்த சண்டே வந்து வராம இருக்க கூடாதுப்பா, இது நல்ல பழக்கம், இது நல்ல காரியம்தான், அந்த சண்டே கண்டிப்பா போகணும், அந்த உணர்வு ஓகே தான். ஆனா அந்த ஒரு நாள் அல்ல, அந்த ஒரு நாள் அல்ல, அந்த ஒரு நாள் ஆண்டவரை தேடி மற்ற 6 நாட்களும் வந்து உலக பிரகாரமாகவே வாழ்ந்து உலகத்தை குறிச்சே யோசிக்கிச்சு கர்த்தரை கொஞ்சம் கூட தேடாம அப்படியே இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அப்போ கர்த்தரை நம்ம தேடுகிறது என்னன்னா, அதான் தேவ மனுஷன் சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். ஒன்று எனக்கு தெரியும், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுதும் மனிதனை அல்ல, வேலையே அல்ல, பணத்தை அல்ல, குடும்பத்தை அல்ல, கர்த்தரை மட்டும் முன்பாக நீங்க வைங்க. ஆண்டவரை முன்பாக வைக்கிற ஜனம் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை முன்பாக வைக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு நபர் வந்து இரவில் அவரை பார்க்கிறேன், இரவில் அவரை பார்த்து வந்து ரூம்ல தங்க போகும்போது அவரை வந்து, சரி பிரதர் நீங்க போய் படுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இரவு நேரத்தில் அவர் அந்த ரூமுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போறார். படுக்கை அறைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போறார். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, குட் நைட், ஆண்டவர் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முடிச்சு காலையில
எழும்பி என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப சோகமா இருந்தாரு, ரொம்ப சோகமா. அப்ப நான் கேட்டேன், நைட்டு தானே ரொம்ப நல்லா போனீங்க படுக்க இறக்கி, என்னாச்சு உங்களுக்கு அதுக்குள்ள அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா. என்னாச்சு உனக்கு, உங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமானா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு தொந்தரவு இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே நான் பாத்ரூம், நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி, நான் பல்லு விளக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிடணும். அந்த பாத்ரூம் போகல அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு கஷ்டம். எங்கேயாவது வெளியில போகும்போது ஒருவேளை ஒரு பாத்ரூம் அவருக்கு வந்துச்சுன்னா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அவர் கழட்டிட்டு திரும்பி பாத்ரூம் போறது கஷ்டமாம். அதனால எனக்கு இன்னைக்கு வந்து வயிறு சரியில்லை, அதனால காலையில என்னால வந்து பாத்ரூம் போறதுக்கு முடியல, அதனால எனக்கு சோகமா இருக்கு, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், நான் எப்படி குளிப்பேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சியே அப்படியே சுண்டி போயிருச்சு. அப்போ நான் சொல்றேன், பிரதர் இதெல்லாம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, ஒன்றும் இல்லை, எங்க போனாலும் இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, எங்க போனாலும் நீங்க வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே, இது காமன், இது நார்மல். இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு வேணா அது நார்மலா இருக்கலாம், எனக்கு தெரியும், எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இந்த பிரச்சனையை அவ்வளோ பெருசா பேசுறாரு. அது இதே திருச்சபையில 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி வந்தான். அந்த வாலிப தம்பி என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் எனக்கு வந்து குடல்ல வந்து ஒரு வியாதி இருக்குது, நான் எப்போ எந்த இடத்துல வந்து மோஷன் போவேன்னே சொல்ல முடியாது. திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போவேன், பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோஷன் வராது, ஒரு சின்ன ஒரு துளி மாதிரி தான் வரும். ஆனா எனக்கு வயிறு சரியில்லை, டக்குன்னு எனக்கு மோஷன் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப எங்கேயாவது தண்ணி கேட்டு, ஒருவேளை அது ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப அது புண்ணு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால நான் வந்து இன்னைக்கு 27 வயசு, 27 வயசுல நான் பேம்பஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு பிரச்சனைன்னு நீங்க சொல்ற நிறைய சிலருடைய வாழ்க்கையில என்ன இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நீங்க 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 இருக்கிறது வந்து 1% கூட இல்லை. ஆண்டவர் வந்து உங்களை ஒரு சின்ன பாதையில கூட நடத்தல. இந்த பிரச்சனைக்கே நீங்க இவ்வளவு பெருசா பேசுவீங்கன்னா, அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், காலாட்களோட ஓடும் போதே நீ உன்னை இளைக்க பண்ணினார்களானால், காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், இந்த பிரச்சனைக்கே நீங்க இவ்வளவு சொல்லுவீங்கன்னா, இந்த போராட்டத்துக்கே நீங்க இவ்வளவு சொல்லுவீங்கன்னா, குதிரைகளோடு ஓடும் போது நீங்க என்ன செய்வீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஒரு சாதாரணமானது, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் என்னை ரொம்ப நன்றாய் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகரை பார்க்கலும் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார், உம்மை அல்லாமல் எனக்கு யார், முழு பலத்தோடு உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இம்மையிலும் நீ என்ன நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே, என்ன நடத்துகிறவர் நீங்க, உங்களை தவிர வேற யாருமே இல்லை. சத்தமா இம்மையிலும் இம்மையிலும் நீரே. ஹல்லேலூயா. எவ்வேளையும் ஐயா நீர்தான், எவ்வேளையும் ஐயா நீர்தான், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல்
எனக்கு யார்? நீ நல்லவர், நல்லவர். உங்களை தவிர நல்லவர் ஒருவருமே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல நீர் என்னை நடத்த போகிற வழிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய கிருபையுடன் எங்களுக்காக இறங்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய தயவுள்ள கரத்தை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி. கையளவு மேகத்தை நீர் காண்பித்து ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சலை நீர் கொண்டு வந்து இந்த மாதம் ஒரு புதுமையை, இத்தனை நாட்களும் பட்ட பாடுகளுக்கு, இத்தனை நாட்களும் சுமந்த அவமானங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பலனை எங்களுடைய கண்கள் காண போகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் பட்ட பாடுகளுக்கு, இதுவரையிலும் பட்ட அவமானங்களுக்கு, நீங்கள் இத்தனை நாட்களும் கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிப்பதற்கு இதுவரைக்கும் பலனை நீங்கள் பார்க்காமல் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் உனக்கு ஒரு பலனை காண்பிப்பேன். நீ நெடு நாட்களாய் காத்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு முளையை கர்த்தராகிய ஆண்டவர் முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த, உங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்த, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார் என்கிறதை உறுதிப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். இந்த மாதம் உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண அநேக நாட்களாக நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த காரியத்திலே ஒரு பலனை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இந்த மாதம் உங்க கண்கள் காணும். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாருன்னு தெரியல. மகளே, நீ திரளாய் விதைத்தும் அந்த பிரயாசத்தை இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. இவ்வளோ கண்ணீர் விட்டும் இதுவரைக்கும் அந்த அற்புதத்தை பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. நான் எப்ப பார்ப்பேன், எப்ப என்னுடைய கண்கள் காணும்? இதனால சோர்ந்து போயிருக்கலாம். நான் இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறேனே, நான் இவ்வளவு செய்கிறேனே, நான் இவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றேனே, ஆனா கூட இதுவரைக்கும் ஒரு பதிலை நான் பார்க்கலையேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு கையளவு மேகத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த விடுதலைக்கான முதல் ஸ்டெப்ப இந்த மாதம் ஆண்டவர் காண பண்ணுவார். இந்த மாதம் கர்த்தர் காண பண்ணின உடனே நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய மழையின் இரைச்சலை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக
நானாகவே வந்திருக்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என் ஏற்றுக்கொள்கிறா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறா. சொல்லுவோம், நானாக வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என் ஏற்றுக்கொள்கிறா ராஜ்யம் சேர்த்து கொள்கிறா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. சொல்லோ, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னந்தா எனது முகவரி. உங்க பிரசன்னந்தா எனது தாகும். சொல்லு, உங்க பிரசனம், உங்க பிரசனம் மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு. ஓ ஹalleluya. உங்க பிரசன்னந்தா எனது தாகும். அழைத்த நாள் இதுவரை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்கள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. சொல்லு, அழைத்த நாள் முதல் இதுவரை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து விலகாத வாக்கு தத்தம் பிரசன்ன. இப்ப சொல்லு, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னம். விலை போகா மலை மேலே அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தான். எல்லாத்தையும் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க முழு பலத்தோடு, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான் எனது முகவரி. நீங்க மட்டும்தான். முடிஞ்சவங்க கை வலிச்சா கூட ரெண்டு கரங்களை வைத்து நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும். ஓ ஹalleluya. நீங்க மட்டும்தான். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி, ஹalleluya, பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதம்
விழுந்து கிடக்கிறவைகளை எடுத்து நிமிர்த்தி நிற்கிற மாதம். பல மாதங்களாய் கேட்பாரற்று கிடக்கிற, விசாரிப்பாரற்று கிடக்கிற அத்தனை காரியத்தையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் திரும்பவும் எடுத்து திரும்பவும் நிலைநாட்டி திரும்பவும் ஸ்தாபிப்பேன். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, நம்புறவங்க முழு பலத்தோடு கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை praise the Lord. நன்றி அப்பா. நீர் ஒருவரே ஹல்லேலூயா. ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனு அன்பரேசு ராஜனுக்கே. எஸ், அவருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் நம்மை கிருபையாய் நடத்த போகிறது. அவர் மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்த ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் ஓர் நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்பவே அப்பா. இந்த மாத ஓர் நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். என் வாய் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை, என் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். இப்போ கைகளை வைத்து ஆராதனை சத்தமாய் முழு பலத்தோடு. எஸ், உங்க சத்தமான வரியத்தை எட்டட்டும். நோட்டீஸ் சொல்லுவோம் ஆராதனை. நம் தமனர அதலரம சொல் ஆராதி. ஹல்லேலூயா. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே ஓ ஹல்லேலூயா. ஆவியான கடைசியாய் கைகளை மேல உயர்த்தி கரங்களை அசைத்து மகா பெரிய தேவனுடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுதும் கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு தீபம் ஒவ்வொருவரும் மேலும் பிரகாசிப்பிக்கிறதற்காக நன்றி. தடைகள் விலகுவதாக. சத்துருடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி முழு பலத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதுவரையிலும் நன்மை செய்த தேவன், இதுவரையிலும் என்னை நடத்தின தேவன், இதுவரையிலும் என்னை பாதுகாத்த தேவன், இந்த மாதத்திலே ஆண்டவர் என்னை நீர் நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினால் என்னை அலங்கரிக்கிறதற்காக நன்றி. Thank you Jesus.
இந்த மாதம் முழுதும் உடைய தயவுள்ள கரம் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.